3 நாள் எனக்கு இதை படித்த பிறகு தூக்கம் வரல. இதே மாதிரி எத்தனை பெண்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த யோசனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம் பார்க்குற அழகெல்லாம் அழகே கிடையாதுடா, இதையா நம்ம நம்பிட்டு இருந்தோம், இவங்களா நம்ம அழகின்னு சொல்லிட்டு இருந்தோம், இவங்களையா நம்முடைய கனவு தேவதைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மன உறுத்தலில் எத்தனை வாலிபர்கள் இனி சுத்த போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி. இது எல்லாமே எனக்கு தூக்கத்தையே தரலை. அப்படி 3 தினமாக என்ன விக்கி படித்த, இதை நாங்கள் கேட்பதனால ஏதாவது பிரச்சனை வருமா எங்கள் மனசுக்குள்ளேன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. உங்களுடைய குழந்தைகள் சூப்பராக வளர்க்கப்படுவார்கள், அதுக்கு நான் கேரண்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகைகளினுடைய அந்தரங்க பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த காணொலியில் பிளாஸ்டிக் சர்ஜரி, கோல்டன் ரேஷியோ ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய இன்னொரு பாகம் இருக்குப்பா, ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இதே மாதிரி இன்னொரு பதிவும் இருக்குது. அதனுடைய பெயர் வேணால் நான் இப்போயே சொல்லிடுறேன், வேணால் தேடி பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வேறொரு நாள் பார்க்கலாம். எத்தனை பேர் சர்ச் பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனால் அதற்கான ரிசல்ட் இதோ வந்துவிட்டது. 3 நாட்களுக்கு பிறகு முக்கியமான காணொலியாக இந்த ஒரு காணொலி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி ஓரியன்டாக ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஸ்ட்ரீமை வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லை கண்டிப்பாக என்னால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு கேள்விகள் இருந்தது என்றாலோ, இல்லை நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலோ காண்டாக்ட் பண்ணுங்கள் ராஜலட்சுமி எடிவர்ஸ். அதற்கான காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன். 400க்கும் அதிகமான நிறுவனங்கள், நேரடி நிறுவனங்கள் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. 800க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இதில் படிச்சுட்டு இருக்காங்க. 25க்கும் அதிகமான ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. தமிழ், ஆங்கிலத்தில் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன் இப்படி 2 விதத்துலையும் உங்களால் கிளாஸஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி, ஜாவா, வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது எப்படி, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஃபீஸ் அப்படிங்கிறத 0% இஎம்ஐ வழியாகவோ இல்லாட்டி உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அதெல்லாம் நீங்கள் பேசி தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், என்ன லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகள் எல்லாம் தீர்ப்பதற்கும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும் கீழே அந்த நம்பர்ஸ் இருக்குது. கூப்பிட்டு கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் ராஜலட்சுமி எடிவர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஒரு படம் மிகப்பெரிய தோல்வியை தழுவுகிறது. அந்த படத்தினுடைய பெயர் டெய்சி ஜோன்ஸ் அண்ட் த சிக்ஸ் அப்படிங்கிறது தான். இதே மாதிரியான படம் தமிழ்லேயும் வந்திருக்கு. பட் இதை ஹாலிவுட் படத்தில் ஏன் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா, ஈஸியாக நம்ம ஆட்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் படத்தை சொன்னால் அது வேறு மாதிரி லுக்குக்கு போயிடும். ஸோ இந்த டெய்சி ஜான்ஸ் அண்ட் த சிக்ஸ் அப்படிங்கிற இந்த படம் தோல்வி அடைந்ததற்கு காரணம் அங்கே அதில் நடிக்க வைக்கப்பட்ட நடிகைகள் அப்படிங்கிறவங்க தான். அவங்க 1970, 80களில் நடக்க மாதிரியான ஒரு கதை. அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாருமே இப்போது இருக்கக்கூடிய நடிகைகள் தான். ஸோ அதை பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு, இவனை பார்த்தா 1970 இருந்த மாதிரி தெரியலடே, என்னடே அவள் இப்படி இருக்கா, இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ இங்கேயோ பார்த்துருக்கேனே, இந்த பொண்ணை நான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறேனே. இந்த இடத்துல ஒரு மாடர்ன் ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்த பிறகு அந்த ஃபேஸை நம்மளால் 1970களில் நடந்த படத்தில் அதை அக்செப்ட் பண்ண முடியலை. இதனால் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? சரி, இந்த மாடர்ன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறிய விக்கி, மாடர்ன் ஃபேஸில் எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கான தேவை என்ன, அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறத முதல் பாகத்தில் பார்த்துருந்தோம். அப்படி எல்லாருமே செய்கிறாங்களா? சும்மா கப்ஸ் அடிச்சுட்டு இருக்காதரா விக்கி அப்படின்னு கேட்டால், முதல் பெயரில் ஒரு பெயரை சொல்கிறேன், யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அனுஷ்கா சர்மா, ஷில்பா ஷெட்டி, ஸ்ரீதேவி அவர்கள், மறைந்த ஸ்ரீதேவி அவர்கள், கரிஷ்மா கபூர், பிரியங்கா சோப்ரா, ஐஸ்வர்யா ராய் பச்சான், ஏன் நயன்தாரா, சமந்தா, இதுல யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நபரா பார்க்கக்கூடிய நபர் அனுஷ்கா சர்மா. கோஹ்லி கூட கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அனுஷ்கா சர்மா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உதடை சரி பண்றதுக்கு லிப் ஃபில்லர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்திருக்காங்க. ஷில்பா ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் நாஸ் ஜாப் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க, லிப்போசக்ஷன் எடுத்திருக்காங்க, பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போட்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்திருக்காங்க.
இதில் பாட்டக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். லிப் சர்ஜரி லிப் ஃபில்லர்ஸை பற்றி போன முறை பார்த்தோம். அதே மாதிரி லிப்போசக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய மார்பகத்தை சரி பண்ணுறதுக்கான அதுவும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தான். நயன்தாரா, சமந்தா உட்பட பலரும் அவங்களுடைய உதடு, அவங்களுடைய மூக்கு கோல்டன் ரேஷியோவின் அடிப்படையில் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது கூட ஸ்ரீதேவி அவர்கள் இதே மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களும் பாட்டக்ஸ் அப்படிங்கிறத அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. பிரியங்கா சோப்ரா, கங்கனா ரனாவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லிப் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாட்டக்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் பச்சான் அவர்கள் லிப் ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. இப்படின்னு சொல்கிற எல்லாருமே லிப் ஃபில்லர்ஸ், லிப்போசக்ஷன் அப்படி இல்லைனா பாட்டக்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி செஞ்சவங்க ஒரு மாடர்ன் லுக்கு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆனால் இப்படி மாடர்ன் லுக்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பதற்கான அந்த ஒரு ரீசன் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன கோல்டன் ரேஷியோ தான். இந்த டெய்சி ஜான்ஸ் அண்ட் தி சிக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு படத்தை சொன்னோம்ல, அதில் எல்லாரையும் பாருங்களேன் ஒரே மாதிரியே இருப்பாங்க. பாலிவுட் நடிகைகள் ஒவ்வொருத்தவங்களா எடுத்து பாருங்களேன், அவங்களுடைய மூக்கு ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுடைய லிப்ஸ் ஒரே மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்க யாருக்குமே இன்னும் வயதே ஆகவில்லையே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வீட்டு பெண்களுக்கு மட்டும் உடனடியாக வயதாயிருது, இங்கே 2 நரைமுடி வந்தோடனே நம்மலாம் கிழவன் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துடுது. ஆனால் உண்மையிலேயே இவங்களுக்கு மட்டும் ஏன் வயது ஆகவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு மக்கா ட்ரீட்மெண்ட். நார்மலாக காஸ்மெட்டிக் மட்டும்தானே விக்கி, என்ன அழகு நிலையத்தில் போய் சும்மா 2 பூசு பூசிட்டு வருவாங்களா இருக்கும், இல்லாட்டி மேக்கப் செட் வச்சுருப்பாங்களா இருக்கும், அதை வச்சு ஏதாவது செஞ்சுக்கிடுவாங்க. இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை பார்த்து நம்ம ஆட்கள், நம்முடைய வீட்டு பெண்கள் யாராவது ஏதாவது செய்ய போனாங்கன்னா பெரும் ஆபத்து ஒன்று காத்திருக்கு. அதுதான் இந்த பாட்டக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பாட்டாக்ஸ் இல்லாட்டி பாட்டக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட் சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தா வெறும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எதை வச்சு செய்கிறாங்கன்னா, ஒரு விஷத்தை வச்சு செய்கிறாங்க. டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ டாக்ஸின்னா பிளான்ட் பேஸ்டு டாக்ஸின் இருக்குது, பாக்டீரியா பேஸ்டு டாக்ஸின் இருக்குது. ஸோ ஒரு விஷத்தை நம்முடைய முகத்தில் இல்லாட்டி நம்முடைய உடம்புகளில் எங்கேயோ செலுத்தி ஏதோ ஒன்று செய்கிறது தான் பாட்டக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பாட்டக்ஸ் செய்கிறதுனால தான் நம்முடைய பார்வையில் எல்லாரும் ஒரே மாதிரி தெரிகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு நம்முடைய எவல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ 1980 இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2023 இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக 2000வது வருடம் நடிகர்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களையும் நம்மளால் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியும். ஸோ நம்முடைய மூளை இந்த மாதிரியான நபர்கள் இந்த வருடத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுருக்கு. இதே மாதிரி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், அவங்க நடக்கிற விதம், அவங்களுடைய பேச்சு விதம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க இந்த காலகட்டத்தை சார்ந்தவனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறோம், ஞாபகப்படுத்தி தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேம் பிளேயை பண்ணுது. அப்போ 2000க்கு பிறகு 2024 வரை நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால தான் பார்ப்பதற்கு எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்காங்க. அவங்கள நிறைய முறை நம்ம கம்ப்யூட்டரில், நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்ப்பதனால அவங்களுடைய ஃபேஸ் அடிக்கடி நம்ம ஞாபகத்துக்கு வர்றதுனாலையும் வேறொரு நபரை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு உங்களுடைய காதலியை, உங்களுடைய அம்மாவை, உங்களுடைய மனைவியை நீங்கள் என்ன செஞ்சு பார்ப்பீங்க. இதே மாதிரி நடிகைகள் கூட கம்பேர் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் கிடையாது, உங்களுடைய மூளை தான். உங்களுடைய மூளையை விட உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் தான். அதை பார்த்து 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 அவங்க கூட நம்முடைய பெண்களை கம்பேர் பண்ணுறதுனாலையோ என்னவோ இவங்க அழகாக தெரிவாங்க, நம்முடைய பெண்கள் அழகில்லாமல் போயிடுவாங்க. காதலி கொஞ்சம் நாட்களுக்கு அழகாக தெரிவா, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அந்த சமந்தா மாதிரி சிரிடி, நயன்தாரா மாதிரி நல்லா உடம்பு வச்சுக்கோடி, என்ன இப்போ ஐஸ்வர்யா ராய் மாதிரி உன் கண்ணு இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லையே இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அவங்களுக்கு அது ஒரு நெகட்டிவாக மாறிடும். அவங்க என்ன செய்வாங்க, தேவையில்லாத பல காஸ்மெட்டிக் இந்த மாதிரியான சர்ஜரிலாம் செய்ய போயிட்டாங்கன்னா அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஸோ பாட்டக்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு டாக்ஸின் இருக்குன்னு சொன்னோம்ல, அது பாட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டலிசம் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் வந்தால் ஒரு பாய்சன் சொல்கிறோம்ல, அந்த பாய்சன் தான் இந்த பாட்டலிசம். பட் இந்த விஷம், அதாவது இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறத பியூரிஃபை பண்ண பாட்டலிசமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இந்த பாட்டக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஸோ கிளினிக்கலி சர்டிஃபைடான இந்த மாதிரியான பியூரிஃபைடு பாட்டலிசம், விஷத்தில் என்னடா பியூரிஃபைடு விஷம் அப்படின்னு கேட்டால் அது மருத்துவ உலகத்துக்கு மட்டும்தான் தெரியும்.
ஸோ பியூரிஃபைடு பாட்டிலிசத்தை உங்களுடைய முகத்தில் நீங்கள் போடுறதுனால தான், இல்லை நம்ம பார்த்த ஸ்ரீதேவி அவர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அனுஷ்கா சர்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய முகத்தில் வயதாகும்போது இந்த வயதுக்கான சுருக்கம் அப்படிங்கிறது வரும். எல்லாருக்குமே வரும், ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்முடைய சதை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சதை சுருங்கும் போது நமக்கு அங்கங்கே இந்த ரிங்கிள்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அதை பார்க்கும்போதே நம்முடைய வயது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த நடிகைகளுக்கு வயதாகாமல் இருப்பதற்கு காரணம் அதுக்குள்ள என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, பாய்சன், விஷம் அப்படிங்கிறது குத்தி வச்சுருக்காங்க. விஷத்தை ஏன் குத்தணும், ஏன் இந்த பாட்டிலிசத்தை அவங்களுடைய ஃபேஸ்லையோ இல்லாட்டி அவங்களுடைய உடல்லையோ குத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இடத்துல இந்த சதை அப்படிங்கிறது சுருங்குகிறது அப்படின்னு சொன்னோம்ல, இந்த சதை சுருங்குவதற்கு காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நரம்பு. அந்த நரம்பு சொல்லுது இந்த சதை இவ்வளோதான்டா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அது சுருங்கிரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மெசேஜை மூளைக்கு பாஸ் பண்ணுது. அப்போ மூளையும் என்ன செய்யுதுன்னா அந்த நரம்புக்கிட்ட சொல்லுது அந்த சதையை கொஞ்சமாக என்ன செஞ்சிரு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தாத்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நரம்பும் அந்த சதையை கொஞ்சமாக அமைக்கிறோம். அதாவது கொஞ்சம் தொங்குற மாதிரி, லைட்டாக தொங்குற மாதிரிலாம் தெரியும். அப்போ இந்த மூளைக்கும் இந்த நரம்புக்குமான கனெக்ஷனை கட் பண்ணிட்டோம்னா, மூளை சொல்கிறது நரம்பு சதையை கொஞ்சமாக என்ன செஞ்சிரு, சாட்சி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது நரம்புக்கு அந்த இன்ஃபர்மேஷனே கிடைக்காம இரண்டு பேருடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணுற வேலையை தான் இந்த பாட்டக்ஸ் அப்படிங்கிறது செய்யுது. ஸோ பாட்டக்ஸ் அப்படிங்கிறது இந்த வேலையை செஞ்ச உடனே நம்முடைய மசில்ஸ் என்ன செய்யாது, கான்ட்ராக்ட், சுருங்காது. அப்போ கான்ட்ராக்ட், சுருங்காமல் இருக்கக்கூடிய மசில்ஸை நம்ம பார்க்கும்போது இளமை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்ஜெக்ஷனை தான் பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது மெடிக்கலில் எதற்காகலாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, நெக் ஸ்பாசம்ஸ் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. கழுத்தில் சின்னதாக ஒரு வலி வந்து நம்மளால் இப்படி திரும்பவே முடியாது. ஸோ அந்த இடத்துல அந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகுறத நம்ம என்ன செஞ்சிடும், அதை தடுப்பதற்காக அந்த இடத்துல ஊசி போட்டு சரிப்படுத்துவோம். இதற்காக இந்த பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போடப்படும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா சர்விக்கல் டிஸ்டோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்விக்கல் டிஸ்டோனியாவுக்கு போடப்படக்கூடிய இந்த ஊசி. அடுத்ததாக லேசி ஐ அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. நம்முடைய கண் அப்படிங்கிறது கொஞ்சமாக சுருங்கிரும், இல்லாட்டி கொஞ்சம் விரிவடைந்துடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடுவாங்க. ரொம்ப பெரிய அளவில் நம்ம வேலையே செய்யலைனா கூட நம்முடைய உடல் என்ன செய்யணும்னா ரொம்ப பெரிய அளவில் ஸ்வெட் ஆகும். அப்படி ஸ்வெட்டை வேர்க்கும். அப்படி வேர்ப்பதை கம்மிப்படுத்துவதற்காக பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடுவாங்க. மைக்ரேனை தடுப்பதற்கும் சில நேரங்களில் பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடுவாங்க. பிளாடர் ப்ராப்ளம், யூரினரி பிளாடர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும், அடிக்கடி சிறுநீர் வெளியேறுது அப்படிலாம் சொல்கிற நபர்களுக்கு இந்த பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடுவாங்களாம். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ முக்கியமான விஷயங்களுக்கு போடக்கூடிய இந்த பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷன், மசில் விரிவடைதல் இல்லாட்டி சுருங்குதல் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பாட்டக்ஸ் இன்ஜெக்ஷனை தான் நீங்கள் தூக்கி எங்கே போடுறீங்க, உங்களுடைய ஃபேஸில் போடுறீங்க. கிளினிக்கலி இது தவறா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இது தவறு கிடையாது. ஆனால் இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்கும்போது தான் பகீர்னு இருக்கும். இந்த ஊசி போட்ட கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை 24 மணி நேரத்துக்கு அந்த இடத்த நீங்கள் தடவவே கூடாது, படுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஊசி போடுற ஒரு இடத்துல ஏதோ ஒரு மசிலை நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதனுடைய வேலையை செய்யாமல் தடுக்கிறீங்க. அப்படி வேலையை செய்யாமல் தடுக்கும்போது அங்கங்கே இப்படி அசைஞ்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல இறங்க வேண்டிய விஷயம் மேலே ஏறிடுச்சுன்னா உங்கள் கண்ணு சுருங்காது இல்லாட்டி விரியாது அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பெயின், ஸ்வெல்லிங், அதே மாதிரி கொஞ்சமாக இச்சிங் அப்படிங்கிறது இருக்கும். ஹெட்டேக் வரலாம், ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ் வரலாம், க்ரூக்டு ஸ்மைல் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தண்ணீர், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கலாம், இல்லாட்டி கண் ட்ரை ஆகலாம். இன்ஃபெக்ஷன் அட் த இன்ஜெக்ஷன் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அடுத்தது தான் ரொம்ப பயங்கரமானது. மனசை கொஞ்சம் தேத்தி வச்சுக்கோங்க. சப்போஸ் இது நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு மசில் வீக்னஸ் அப்படிங்கிறது வரும், விஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும், பேச்சு சரியா வராது, பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வரும், அலர்ஜி அப்படிங்கிறது வரும், பிளாடர் கண்ட்ரோல், லாஸ் ஆஃப் பிளாடர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வரும். இது எல்லாமே வரும். ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்முடைய நடிகைகளை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படிங்கிறதா இனி அடுத்ததா வரக்கூடிய செய்தி. ஸோ இந்த ஊசி, இந்த பாட்டக்ஸ் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை நம்முடைய மசில் இருக்கு பார்த்தீங்களா, மசிலுக்குள்ள கொஞ்சமா ஊசியை வச்சு ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு விஷத்தை போடணுமோ அவ்வளவு விஷத்தை குத்துவாங்க. அப்படி குத்துறது எங்கன்னா ஃபேட், இந்த ஸ்கின்னை கிழிச்சு பார்த்தீங்கன்னா கீழே மசில் இருக்கும், மேலே ஃபேட் இருக்கும், அதுக்கு மேலே டெர்மிஸ் இருக்கும், அதுக்கு மேலே எபிடெர்மிஸ் இருக்கும். ஸோ இந்த எபிடெர்மிஸுக்கும் ஃபேட்டுக்கும் இடையில இந்த மருந்தை செலுத்தி விடுவார்கள். அதனால தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸுக்கு அது ரியாக்ட் பண்ணி மசிலை சுருங்க விடாமல் தடுக்கும். 2 விதமான பெட்ரோலியம் டாக்ஸின் இருக்கு. ஒன்று டைப் ஏ அப்படிங்கிறதும், இன்னொன்று டைப் பி அப்படிங்கிறதும். இதில் பொதுவாக நம்ம இந்த மாதிரி பியூட்டி கான்ஷியஸாக இருக்கக்கூடிய நபர்கள் போடுவது டைப் ஏ அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல நடிகைகள் ஏன் ரொம்ப கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ரொம்ப அகோரமாக தெரிகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது போட்ட 1 to 3 தினங்களில் இதனுடைய அந்த விஷத்தன்மை அப்படிங்கிறது உங்களுடைய உடலில் பரவ ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய மசிலை பாதிக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக 1 வாரத்தில் உங்களுடைய மசில்ஸ் எல்லாமே க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், மறைந்து விடும். இப்படி மறைந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உங்களுடைய பாடிக்குள்ளேயே இருக்கும். இதை எதிர்த்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் போராடி 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 அந்த விஷயம் கூட மல்லு கட்டி நிறைய செல்ஸ் செத்துக்கிட்டே இருக்கும். நிறைய செல்ஸ் செத்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயம் அங்கேயே இருக்கும். எத்தனை நாட்களுக்கு? அட்லீஸ்ட் 3 முதல் 6 மாதங்களுக்கு அது அப்படியே இருக்கும். மறுபடியும் அந்த நடிகையோ இல்லாட்டி இது போட்ட இன்னொரு நபர் என்ன செய்யணும், 3 மாதத்துக்கு ஒரு காட்டா இந்த இன்ஜெக்ஷனை போய் போட்டுக்கணும். அப்படி இன்ஜெக்ஷனை போட்ட 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 3 நாட்களுக்கு பிறகு ரியாக்ஷன் ஆரம்பிக்கும். 1 வாரத்தில் மறுபடியும் நீங்கள் க்ளோ ஆவீங்க. நிறைய நடிகைகளை 1 வாரம் காணவே மாட்டாங்க, எங்கேயாவது போயிடுவாங்க. கேட்டால் சுற்றுலாக்கு போனேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பாட்டக்ஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக உங்களுடைய உடலில் நீங்கள் எடுத்துக்கொள்வதால் நாளடைவில் என்ன நோய் வேணாலும் வரலாம். அதுக்கு கேரண்டி யார் தரமாட்டாங்க? கிளினிக்கலாக தரமாட்டாங்க. வேறு ஏதோ நோய் வந்துருச்சுப்பா, அதனால் இந்த நோய் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கேஸ் ஃபைலை மூடிடுவாங்களே தவிர பாட்டக்ஸால் இது வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்கப்பா. ஸோ இப்போ புரிஞ்சா நடிகைகள் அழகாக தெரிவதும் அவங்களுடைய மார்பகங்களை பார்த்து நம்முடைய பெண்களுடைய மார்பகங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டாகவே போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்கிறேன். நம்ம பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் இந்த பான் ஸ்டார்ஸ் இல்லாட்டி ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப பெரிய அளவில் தேவதைகளாக கொண்டாடப்படுகிறார்கள். அந்த மித்தை உடைச்சு தான் ஆகணும். நான் முதலே சொன்ன மாதிரி நீங்களும் இதே மாதிரியான மித்துக்களை உடைக்கலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எழுதலாம், நிறைய விதமான கோடிங்ஸ் எழுதலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே ராஜலட்சுமி எடிவர்ஸினுடைய நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேளுங்க. நிறைய விஷயத்தில் உங்களாலையும் சாதிக்க முடியும். அதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து இதெல்லாம் பகிர்வீர்கள். குறிப்பாக பெண்களுக்கு இதை பகிர்வீர்கள். ஒரு பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆண் நண்பனுக்கோ உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய காதலனுக்கோ இதை என்ன செஞ்சிருங்கப்பா, அனுப்பி விடுங்க. பாருடா அடுத்த டாபிக் இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லி வைங்க. நிச்சயமாக வேற லெவலில் சம்பவம் செஞ்சிருவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.